ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेङ्कटेशाय। सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்புடைய வெங்கடேச பக்தர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 68வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். எம்பெருமான் எடுத்த அவதாரங்களுக்கு கணக்கு கிடையாது. பல வகையாக பிறக்கிறான். நிலை வரம்பில பல பிறப்பா என்று ஆழ்வார் பாடுகிறார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்கிறான் வேத புருஷன். அப்பேற்பட்ட பல அவதாரங்கள் எம்பெருமான் எடுக்கும் பொழுது அதில் ஒரு 10 அவதாரங்களை மட்டும் நாம் சிறப்பாக சொல்கிறோம். அந்த 10 அவதாரங்களிலும் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்ஹாவதாரம், வாமனாவதாரம், அதன்படி பிறகு பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வரப்போகிற கல்கி அவதாரம் என்று இப்படி 10 அவதாரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த 10க்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது மத்ஸ்யாவதாரத்தை முதல்ல சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஸ்வேதவராக கல்பத்தில் முதல் அவதாரம் வராக அவதாரம் தான். வராக அவதாரம் சொல்லி கூர்மாவதாரம் சொல்லி மத்ஸ்யாவதாரம் சொல்லணும், அதுதான் முறை. ஆனால் நாம் மத்ஸ்யாவதாரத்தை முதல்ல சொல்கிறோம். இதை சில ஆராய்ச்சியாளர்கள் இது டார்வின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றபடி அமைகிறது என்று ரசிக்கிறார்கள். தண்ணீரில் தான் முதல்ல ஜந்துக்கள் உண்டாயின. அது மத்ஸ்யம், மீன், தண்ணீரில் தான் அது வாழும். அது எம்பெருமானுடைய மத்ஸ்யாவதாரமாக சித்தரிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆமை தண்ணீரிலும் இருக்கும், நிலத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பன்றி, வராகம் நிலத்தில் தான் இருக்கும். அப்புறம் நிலத்திலே மனிதர், மிருகம் இரண்டும் கலந்த ஒரு பிறவி நரசிம்மாவதாரம். அதன் பிறகு மனிதாவதாரம் என்று அவர்கள் ஒரு அழகான இது பரிணாம வளர்ச்சி இதை காட்டி விளக்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே முதல் அவதாரம் வராக அவதாரம் தான். பின் ஏன் நீங்கள் மத்ஸ்யாவதாரத்தை முதல்ல சொல்கிறீங்க? இங்கேயே இந்த சகஸ்ரநாமத்திலையும் மத்ஸ்யாவதாரத்தை தான் முதல்ல சொல்கிறார். யாரும் தசாவதாரம் பாடும்பொழுது விஷ்ணுபாதாதிகே சாந்த ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கர பகவத் பாதர்களும் மத்ஸ்யாவதாரத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கார். வியாசாச்சாரியாலும் மத்ஸ்யாவதாரத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கார். சுவாமி வேதாந்த தேசியும் மத்ஸ்யாவதாரத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கார். நடாதூரம்மாளும் மத்ஸ்யாவதாரத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கார். இப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த அவதாரத்தில் பகவான் நம்ம எல்லாம் கடாட்சத்தினால் காப்பாற்றுற ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கான். நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, நாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். அதாவது மீன் தன் குஞ்சை
பாலாட்டி தாலாட்டி எல்லாம் வளர்க்குறது, பாலூட்டி தாலாட்டி வளர்க்குறது இல்லை. பின்ன என்ன செய்யுமா, தன் குஞ்சை அன்போடு நோக்குமா. அந்த அன்பான நோக்கினால அந்த குஞ்சு தானே பாதுகாக்கப்பட்டு வளரும் என்று சொல்கிறார்கள். சமீக்ஷண விசிந்தன பிரபிருதிபிகி என்று தயாசதகத்திலே சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த கருத்தை நன்கு காட்டுகிறார். மீன் கண்ணாலே குஞ்சை வளர்க்கும், ஆமை அதை பற்றி நினைச்சு அதனாலே வளர்க்கும் என்று மீனுக்கும் ஆமைக்கும் ஒரு தனித்தது தன்மை சொல்லப்படுகிறது. இப்போ மீனாக முதல் அவதாரம் நம்மை கருணா கடாட்சத்தினால காப்பாற்றுறான். கோயிலுக்கு ஒருத்தர் வந்தார், அவருக்கு 2 கண்ணுன்னு தெரியாது. ஐயா, தாங்கள் கோயிலில் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டான் ஒரு இளைஞன். இறைவனை பார்க்க போகிறேன்னார். இறைவனை தான் பார்க்க முடியாதே சுவாமி, உமக்கு தான் கண்கள் இல்லையே, பார்வை இல்லையே. அது இருக்கட்டும், நான் பார்க்க முடியாதல் போனால் என்ன, அவன் பார்ப்பானே என்று அந்த வயோதிகர் சொன்னார் என்று சொல்வார்கள். அதாவது இறைவன் நம்மை கடாட்சிக்க வேண்டும், அதுவும் கருணா கடாட்சம் செய்ய வேண்டும். அந்த கடாட்சம் நம்ம காப்பாற்றிடும். ஆகையினால பகவான் எப்பொழுதும் உன் பார்வையை போடு, அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி என்று ஆண்டாள் சொன்னபடி வேண்டுகிறோம். அந்த மாதிரி கண்ணாலேயே நான் உலகை காப்பாற்றுகிறேன் என்று காட்டுவதற்காக ஜஷமாக மீனாக அவதரித்தான் திருவேங்கடமுடையான். இந்த கண்ணாலேயே மக்களை காக்கிறான் அவன் என்பதற்கு ஒரு அழகான பாசுரம் வருது திவ்ய பிரபந்தத்தில், அருளி செயலில். ஒப்பிலியப்பன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு அண்ணன் என்று சொல்வார்கள். தமிழகத்தின் திருமலை என்று சொல்வார்கள். தரையில் வந்த திருமலை. திருமலைக்கு 7 மலை ஏறி போகணும் ஸ்ரீனிவாசனை தரிசிக்க. ஆனால் சமவெளியிலே ஒப்பிலிப்பன் கோயிலில் எம்பெருமானை ஸ்ரீனிவாசனை பார்க்கலாம். நெடிய உருவம். அந்த பகவான் உப்பு இல்லாமலே பிரசாதம் சீகரிக்கிறான். பல பேர் திருப்பதிக்கு வேண்டி கொண்டது, அங்கே போக முடியாதவங்க நிறைவேற்றலாம் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த எம்பெருமானை பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அவர் பாடும் பொழுது, கண்ணுதல் நெஞ்சு உண்ண கண்டவனே, அண்ணல் செய்து அலகடலை கடைந்து அதனுள் விண்ணவர் அமுதுண்ண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே, கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே அப்படின்னு சொல்கிறார். கண்ணுதல் அப்படின்னு பரமசிவனுக்கு பேர். கண் நுதல், நுதலிலே நுதல்னா நெத்தி. தமிழில் சரியான நெற்றி அடி வார்த்தை நெத்திக்கு நுதல் தான். நுதல் போன்ற நுதலிலே கண்ணை உடையவன், கண்ணை நுதலில் உடையவன். எல்லாரும் தான் கண்ணை நுதலில் கண்ணு இருக்கா? இல்லை, இதுதான் நுதல், இந்த பகுதி தான். அந்த நுதல் பகுதியில் கண்ணை உடையவர் ஆகையினால பரமசிவனை கண்ணுதல் என்றார்கள் தமிழில். அந்த கண்ணுதல் நெஞ்சு உண்ண கண்டவனே, திருப்பார்க்கடலை கடைந்த பொழுது ஆலகால விஷம் வந்தது. அந்த கொடிய விஷத்தில் எல்லாரும் தவித்தார்கள். அப்பொழுது பரமசிவனை கூப்பிட்டு இந்த விஷத்தை நீ சாப்பிடு என்றான் திருமால். பரமசிவன் அந்த விஷத்தை சாப்பிட்டார். அந்த விஷத்தை பரமசிவன், பயங்கரமான விஷம் அது, உலகத்துக்கே அழிவை கொடுக்கக்கூடிய ஆலகால விஷம். அந்த நஞ்சை சிவபெருமான் உண்டார். அந்த சிவபெருமான் அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா என்று அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜம் என்று 3 திருநாமங்களை சொல்லி அந்த விஷத்தை தான் சாப்பிட்டதாக சொல்கிறார். அந்த பாத்ம புராணத்திலே பார்க்கிறோம். அந்த விஷம் எம்பெருமான் பார்த்து கொண்டே இருக்க சிவபெருமான் சாப்பிட்றார். அந்த காட்சியைத்தான் ஆழ்வார் பாடுறார், கண்ணுதல் நஞ்சு உண்ண கண்டவனே. இதை பார்த்தா என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், சூப்பராக இருக்குது இது. நண்பன் நமக்கு பிடிச்ச ஒரு நண்பனை அழைத்து அவனுக்கு இந்த டிஃபன் சாப்பிடு, இந்த திருநெல்வேலி அல்வா, இல்லை திருப்பதி லட்டு, இல்லை திருப்புல்லானி பாயசம், இல்லை அழகர் கோயில் தோசை அப்படின்னு நாம் கொடுத்து அவன் அதை சாப்பிட்றதை நாம் ரசித்து பார்த்தா அது அழகான காட்சி. விஷத்தை ஒருத்தனை சாப்பிட சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தார் பெருமாள்னு சொன்னால் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இல்லையே. ஆழ்வார் இப்படி பாடுறாரு, உண்மையிலேயே இறைவனுக்கு இது புகழ்ச்சியா அல்லது இகழ்ச்சியான்னு கேட்டார் அவர். ஐயா அப்படி இல்லை, நஞ்சு உண்ண கண்டவரே, கண்ணுதல் நஞ்சு உண்ண. சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்ட பொழுது அவருக்கு எந்தவித தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று தன் கண்ணாலே கடாட்சித்து பேணினான் எம்பெருமான். ஆகையினால கண்ணாலே கடாட்சித்து பேணுவது என்பது எம்பெருமானுடைய தனித்ததொரு சக்தி. அது மத்ஸ்யாவதாரத்தில் தெளிவு. ஏனென்றால் மீன் குஞ்சுகளையே தன் பார்வையினாலே வளர்க்கும் என்பது. மீனின் பார்வை என்றாலே அதில் குளிர்ச்சி இருக்கும், சந்தேகமே இல்லை. ஏன்னா மீன் தண்ணியிலே தான் இருக்குது. ஆகையினால்தான் அவன் மீன் போன்ற கண் என்று நல்ல பெண்களுடைய கண்ணை சொல்கிறோம். இல்லை இந்த
அவன் பார்த்து அதை கண்ணி எப்படி இருக்குது அப்படின்னா கொழுந்து விட்டெரியும் விறகு போல் இருக்குது கொல்லிக்கட்டையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதில் மீன் கண் அப்படின்னு சொன்னால் மீன் எப்படி தண்ணியிலே சுறுசுறுவாக சஞ்சரிக்குமோ, அந்த மீன் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ, அந்த மாதிரி குளிர்ந்த பார்வை என்ற பொருளும் கிடைக்கும். ஆக மீனுடைய பார்வை நான் உங்கள் மீது வீசி உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வதற்காகவே ஜஷம் மீனுடைய அங்கத்தை ஏற்றுக்கொண்டு மீனாகி எம்பெருமான் அவதரித்தானாம். அதைத்தான் 68வது திருநாமமாக நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இதுவரை நாம் சொன்ன விஷயம் உங்கள் நெஞ்சிலே பதிவதற்கு வாய்ப்பாக இப்பொழுது வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்கள். ஜஷாங்கவான் ஏஷ ஜஷோ ஏதைவ நிஜேக்ஷணாதேவ நிஜா பிரஜாச்ச அவன்னசௌ பாதி விஷாத்ரிநாதா வாத்சல்ய சீதாத்து அனகஸ்வருத்தேகே. அப்படிப்பட்ட பார்வையாலே பாலூட்டும் மீனைப் போல தனது பார்வையாலே நம்மை எம்பெருமான் காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திருவேங்கடமுடியானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் மத்ஸ்யாவதார காட்சியின் நெஞ்சிலே பதிய வைத்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபித்தோமாகில் நம்மீது இறைவனுடைய குளிர்ந்த கடாட்சம் எப்பொழுதும் பெருகும். எங்கே? எருடன் கலந்து ஜபியுங்கள். ஜஷாங்கவதே நமஹா. நன்றி, வணக்கம்.